ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன், ஹேண்ட் நீடில். அப்புறம் ஜர்தோசி பார்த்தீங்கன்னா 1 to 1.25 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டவுன் சைடில் நம்ம நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜர்தோசியை நீடில் லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஜர்தோசியை நீடில் இந்த மாதிரி 2 times நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த த்ரெட்டை ரைட் ஹேண்ட் சைடு வழியாக ரைட் ஹேண்டில் நம்ம அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுங்க. இந்த மாதிரி நமக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபார்ம் ஆகிடும். அகெயின் இன்னொரு வாட்டி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு த்ரெட்டில் இந்த மாதிரி ஜர்தோசியை லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஜர்தோசி எக்ஸ்பேண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் எப்போவுமே நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரைட் ஹேண்டில் நம்ம அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டவுன் சைடாக நீடில் இழுக்கணும். கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்டை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதை ஜர்தோசியில் பார்த்தோம். இப்போ நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட நீடில் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 18. இப்போது இதே மாதிரி தான் சேம் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை டபுள் சைடு இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இதே மாதிரி நீடில் ட்ரா பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹோல்ட் பண்ணி ரைட் ஹேண்டில் இது மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபார்ம் ஆகிடும். அகெயின் இன்னொரு வாட்டி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒர்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நிறைய வீடியோஸ் ஜர்தோசி ஒர்க்கில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் மாரி ஈஸி.